என்ன ஆச்சு சிவராமா? சாப்பிடாம அப்படியே உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கிற? சாப்பிடுப்பா. சோகம் நெஞ்சு நிறைய இருந்தாலும் வயித்த நிரப்பாம இருக்க முடியுமா? சாப்பிடு சிவராமா. வினோ, சாப்பிடுமா. நீங்க சாப்பிடுங்க, நான் என்னன்னு பார்த்துட்டு வரேன். பசங்களா, நீங்க சாப்பிடுங்க. முதல்ல சாப்பிடுங்க. ஒண்ணும் இல்ல, இப்ப வந்துருவாங்க. ஏங்க, என்னாச்சு? எனக்கு என்னமோ அத்தை ஞாபகமாவே இருக்கு. கல்யாணம் ஆன நாள்ல இருந்து அவங்க கூடவே தான் இருந்திருக்கேன். ஒன்னாதான் சாப்பிட்டுருக்கோம். முத தடவை அவங்கள பிரிஞ்சு தனியா இருக்கிறது மனசுக்கு ஒரு மாதிரியா இருக்குங்க. அவங்கள நான் ரொம்ப மிஸ் பண்றேன். நான் இல்லாம அவங்க என்ன பண்றாங்கன்னு கூட தெரியல. என் நினைப்பு பூரா அங்கதான் இருக்கு. எனக்கு இப்பவே அவங்கள பார்க்கணும் போல இருக்குங்க. என்னால உங்களை புரிஞ்சுக்க முடியுது. ஒரு செடிய பிடிமண் இல்லாம வேரோட புடுங்கி வேற ஒரு இடத்துல வச்ச மாதிரி ஆயிடுச்சு. ஒரு நாள்ல எல்லாமே மாறணும்னா அது கஷ்டமா தான் இருக்கும். நீங்க அதை நினைச்சு கவலைப்படாதீங்க. எப்படியோ அவங்களும் இங்கதான் வர போறாங்க. அப்படியெல்லாம் உங்களை தவிக்க விட்டுற மாட்டேன். நான் சாப்பிட்றப்போ எந்திரிச்சு வந்திருக்க கூடாதுங்க. அம்மா என்ன நினைச்சிருப்பாங்கன்னு கூட தெரியல. என்ன இருந்தாலும் நான் பண்ணது தப்புதான். இனிமே இப்படி நடக்காம பாத்துக்கிறேன். அதெல்லாம் ஒரு தப்பு இல்லைங்க. அம்மா புரிஞ்சுப்பாங்க. இங்க பாருங்க, உங்க மனசுல இருக்கிறத என்கிட்ட சொல்லாம வேற யார்கிட்ட சொல்லுவீங்க? இதே மாதிரி வேற எதுனாலும் ஓப்பனா சொல்லிடுங்க. நான் உங்களை புரிஞ்சுக்காம வேற யார் புரிஞ்சுப்பா? உங்க பிரச்சனையை நான் சரி பண்றேன். நீங்க முதல்ல மதி கௌதம் கிட்ட பேசணும்னு சொன்னீங்களே, பேசிட்டீங்களா? இல்லைங்க, இனிமேதான் பேசணும். முதல்ல அவங்க கிட்ட பேசுங்க. அதுக்கு முன்னாடி சாப்பிட வாங்க. வாங்க. அது ஒண்ணும் இல்லம்மா, அவங்களுக்கு வீட்டு ஞாபகம் வந்துருச்சு. புரியுது வாசு. ஒரு பொம்பளையா இருந்து இது கூட புரிஞ்சுக்கலன்னா எப்படி? வாசு, இத பாரு, நாளைக்கே போய் ரங்கநாயகி அம்மாவை பார்த்து கையோட வீட்டுக்கு கூட்டிட்டு வர. என் மேல இருக்கிற கோவத்துல அவங்க வரமாட்டேன்னு சொல்லி அடம் பிடிச்சா கூட என்கிட்ட சொல்லு. நான் அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டு எப்படியாவது இங்க கூட்டிட்டு வந்துடுறேன். வினோ, நீ ஒன்னும் கவலைப்படாத. நாம எல்லாரும் ஒன்னா இருக்கணும்னு தானே ஆசைப்பட்டோம். அவங்கள அப்படியெல்லாம் விட்டுற மாட்டோம். எனக்கும் பாட்டி ரம்யாத்த ஞாபகம் வந்துருச்சு. அவங்க இங்க வந்துருவாங்கல்ல? ஆமாண்டா கண்ணா, அவங்க இங்க வந்துருவாங்க. நம்ம எல்லாரும் இந்த வீட்டுல தான் இருக்க போறோம். இப்ப எதுவும் யோசிக்காம எல்லாரும் சாப்பிடுங்க. நாளைக்கே போய் கூட்டிட்டு வந்துடலாம். சரியா கௌதம்? சாப்பிடு. சரி, இன்னைக்கு அம்மா நானே உனக்கு ஊட்டி விடுறேன். அம்மா தரேன், சாப்பிடு. என்ன போதுமா? இன்னும் ஒரு வாய் வாங்கிக்கப்பா. இந்தா. அம்மா, இவரு உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும்னு சொன்னாரு.
என்ன சிவராமா, என்ன பேச போற? ஏன் அமைதியா இருக்கீங்க? என்கிட்ட சொன்னத அம்மா கிட்ட சொல்லுங்க. சரி, நானே சொல்றேன். அம்மா, இவருக்கு இங்க இருக்கவே மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கான். பேசாம வேற ஊருக்கு போயிடலாம்னு சொல்றாரு. ஆ